நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கொடிகளே, நம்முடைய அன்பிற்குரிய பெரிய முத்துராமன் அவர்கள் கனடாவிலிருந்து இயக்குகின்ற இந்த அருமையான ஏகன் அநேகன் தவக்குழு சார்பாக நடைபெறுகின்ற திருவாசகம் நய உரை இன்றைக்கு நம்முடைய 30வது நிகழ்ச்சி. இது 26வது பதிகம். இப்போ தான் பாதி கிணறு நாம் தாண்டி இருக்கோம். 51 பதிகம். அதில் இன்றைக்கி தான் 25 தாண்டி 26வது வந்திருக்கோம். பாதி பதிகத்தை தாண்டி இருக்கோம். பாதி கிணறு தாண்டியாச்சு. இது ஒரு பெரிய சாதனை தான் நம்ம நடத்துறதுக்கு. அவர் என்னமோ அதிசயப்பத்துன்னு பாடுறார், நமக்கே அது பெரிய அதிசயந்தான். இப்போ நம்ம நிகழ்ச்சியே பெரிய அதிசயந்தான். அதிசய 25ன்னு 26ன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை நம்ம தொடங்குறது கஷ்டம், தொடங்கிட்டு அது தொடர்ந்து நடத்துறது அதை விட கஷ்டம். அதனால நம்ம பேர் தொடங்குறதே இல்லை. ஏன் தொடங்கலைன்னா தொடர்ந்து நடத்தணும். நம்ம பார்க்குற எவ்வளவு நிகழ்ச்சி தெரியுமா, எவ்வளோ இயக்கங்கள், எவ்வளவு ஒரு தொழிற்சாலைகள் எவ்வளவோ தொடங்கப்பட்டு எல்லாம் அப்படி இப்படியே போயிடுச்சு. இது நாம் ஏதோ ஒரு அதிசயமாக தான் தொடங்கினோம், இது அதிசயமாக தான் நடக்குது. அது ஒரு பெரிய அதிசயம்தான் அது. அதனால் இந்த அதிசயப்பத்துங்கிற போது அதிசயம்னா என்ன அப்படின்னு சிந்திச்சு பார்த்தேன். அதை பிரித்து பார்த்தா ஆதி ஜெயம்னு வரும். ஆதி ஜெயம். ஜெயம்ங்கிறது சயம்னு சொல்லலாம். ரொம்ப வெற்றி பெறுகிறது இருக்கு பாருங்கள், அதை அதிசயம்னு சொல்லலாம். ரொம்ப அடையாப்பா என்னையா எப்போ கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு இந்த போரில் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு பெரிய போரில் வெற்றி பெற்றேன், அதை பெரிய அதிசயமே. அது பெரிய அதிசயம் உண்டர் அப்படிமே. அதிசயம்னு அர்த்தம் அதி ஜெயம் தானே அர்த்தம், அதி ஜெயம். அதனால் அதி ஜெயங்கிறது அதிசயமாக வந்திருக்கலாம் அப்படின்னு என்னுடைய நினைப்பு. அதாவது பெரிய வெற்றிகளை குறிக்கக்கூடிய நடக்க முடியாத செய்திகள், அதெல்லாம் அதிசயம்னு நம்ம சொல்லலாம். எதெல்லாம் நடக்க முடியாதோ அதெல்லாம் அதிசயம்னு சொல்லலாம். இப்போ மாணிக்கவாசகர் எதை அதிசயங்கிறாரு, சிவபெருமான் என்ன அடியாரை சேர்த்துக்கிட்டாரே அதுவே பெரிய அதிசயங்கிறாரு. சில பேர் சொல்லுவேன், சார் உங்கள் ராமாயணத்துக்கு நான் வந்தனே அதுவே பெரிய அதிசயம் சார் அப்படிமே. ஏண்டா நீ ராமாயணத்தில் வந்து எல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்த அப்படின்னா, நான் வந்தனே சார் அதுவே பெரிய அதிசயம் அப்படிமே. அப்போ ஒரு செயல் இருக்கு, அதுவே ஒரு வெற்றிகரமான செயலாக இருக்குமே, ஆனால் அது அதிசயம்னு சொல்லலாம். ஒரு அடியாராக வர்றது சிவபெருமானால் ஏற்றுக்கொள்ளப்படுறது அது ஒரு பெரிய அதிசயம் இல்லை. சிவபெருமானால் எவ்வளவோ பேர் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். சிவபெருமானால் சோதிக்கப்பட்டு நாயன்மாராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் சரித்திரம் தான் பெரிய புராணம். ஆனால் இவர் எதை அதிசயம்னு சொல்கிறார், என்ன அவர் அடியாராக ஏற்றுக்கிட்டாரே அதான் பெரிய அதிசயங்கிற. உலகத்தில் அது ஒரு பெரிய அதிசயம். சில பேர் ஹோட்டலுக்கே போக மாட்டாங்க. ஒரு நாளைக்கு ஹோட்டலுக்கு போயிட்டான்னு அவனை பார்த்தேன்னு சொல்கிறேன், இன்றைக்கி என்ன பெரிய அதிசயம், இந்த ஆள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்தார் ஐயா அப்படிங்கிறேன். ஹோட்டலே சாப்பிட மாட்டான் அந்த ஆள். அவன் ஒரு நாள் போய் ஒரு வேளை சாப்பிட்டதை ரொம்ப அதிசயமாக சொல்லுவேன். அதான் நடக்காது நடந்த மாதிரி, உலகத்திலேயே இல்லாது இருக்கிற மாதிரி. இவர் சிவபெருமான் நம்மளை ஏற்றுக்கவே மாட்டார். ஏன்னா அவ்வளவு குற்றங்களை உடையவனா, அவ்வளவு பாவங்களை செய்திருப்பவன். அதனால் அடியார்களுடைய பல அடியார்களுடைய சீரடியார்களுடைய நான் சேர முடியாது, என்னை சேர்த்துக்க மாட்டார் அப்படின்னு நினச்சார். ஒரு நாள் பகவான் சேர்த்துக்கிட்டார். இப்போ இனிமேல் பூரா சேர்த்துக்கிட்ட கதை தான். இது வரைக்கும் சேர்த்துக்கன்னு பாடினார் பாருங்கள். இன்றைக்கி 10 பாட்டும் என்னை சேர்த்துக்கிட்ட அதிசயம் என்ன, எப்படி அதிசயம், அப்பன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. இதான் 10 பாட்டும். ஏன்னா அது ஒரு பெரிய அதிசயம்னா, எங்கள் அப்பன் சிவபெருமான் வந்து அப்பன், அவர் என்னை சேர்த்துக்கிட்டாரு. எப்படி, வைப்பு மாடென்றும் மாணிக்கத் தொழி என்றும் மனத்திடை உருகாதே, செப்பு நேர்முலை மடவரலியர் தங்கள் திறத்திடை நெய்வேனை, ஒப்பிலாதன உவமனில் இறந்தன ஒன்மல திருப்பாதத்து, அப்பன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. என்ன அதிசயங்கிறாரு, அப்பன் எங்கள் சிவபெருமான் ஆண்டு என்னை அரசாண்டு என்னை வழி நடத்தி. ஆமாம், ஒருத்தனை ஆண்டாத்தான் அவன் பின்னால் வருவேன், இல்லைன்னா ஆளாமல் சேர்த்துக்க முடியாது. ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயங்கண்ட. அடியார்கள் நிறைய இருக்கிறார்கள், அதில் கொண்டாந்து என்னை சேர்த்து விட்டானே, அடியார்களோடு என்னை சேர்த்து விட்டானே, அதான் பெரிய அதிசயம். வைப்பு மாடென்றும் மாணிக்கத் தொழி என்றும் மனத்திடை உருகாதே,
சிவபெருமானே வைப்பு மாடுங்கிறாரு. மாடுனா செல்வம்னு அர்த்தம். மாடுனா செல்வம்னு அர்த்தம். வைப்புனா ஃபிக்ஸட் டெபாசிட்னு அர்த்தம், சேமித்து வச்சுருக்கிறது. வைப்புனா சேமித்து வைக்கிறது, சேமித்து வைக்கிறது தான் ஃபிக்ஸட் டெபாசிட் தான் வைப்புன்னு சொல்கிறோம். வைப்பு நிதிங்கிற பாருங்க, அவங்க கூட தமிழில் போட்டிருக்காங்க வைப்பு நிதி. வைப்புனா சேமிப்பு, மாடுனா செல்வம். அப்போ சிவபெருமானை எப்படி நம்ம வச்சுக்கணும்? நம்முடைய வைப்பு நிதி, அவன் சேம நிதி, ஃபிக்ஸட் டெபாசிட்டு அப்படின்னு நான் நினைக்கணும். அப்படி நான் நினைக்கலை. நமக்கு பேங்கில் டெபாசிட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சிவபெருமானுடைய அந்த பக்தியும் அன்பும் அதுவும் நமக்கு இருக்குமே. ஆனால் அவர் தான் நமக்கு வைப்பு, அவர் நம்மளை கைவிட மாட்டார். இந்த வைப்பு நிதியும் நமக்கு தேவைக்கு பயன்படும், அது மாதிரி அவரும் தேவைக்கு நமக்கு பயன்படுவார். வைப்பு நிதி என்றும் வைப்பு மாடென்றும் மாணிக்கத்தொழி என்றும், மாணிக்கத்தினுடைய ஒளி அவர். மாணிக்கம் இருக்கே, நவரத்னத்தில் 9 நவரத்னம்னா, அந்த 9 நவரத்னத்தில் ராஜஸ்தானம் எதுன்னா மாணிக்கம் தான், அதுதான் ராஜா. அதனால் ராஜமாணிக்கம் இந்த உட்காந்துருக்காரு பாருங்கள், இவருக்கு பேர் எப்படி வச்சுருக்காங்க பற்றில, ராஜமாணிக்கம். மாணிக்கம் தாங்க ராஜஸ்தானம். அந்த 9ல் ராஜஸ்தானம் மாணிக்கம் தான். அப்போ 2வது ராணிஸ்தானம் எது அப்படின்னா முத்து, ராணி முத்துன்னு இந்த தினத்தந்தையில் 10 புஸ்தகம் வெளியிடும், ராணி முத்துன்னு. முத்து தான் 2வது ஸ்தானம். அதாவது ராணிஸ்தானம் ஒரு ஸ்தானம்னா ராஜஸ்தானம் ராணிஸ்தானம்னு இருக்கணும். 9ல் ராஜஸ்தானம் மாணிக்கம், ராணிஸ்தானம் முத்து, அதனால் ராஜ மாணிக்கம் ராணி முத்துன்னு சொல்லுவார். இவர் என்ன சொல்கிறாரு? மாணிக்கத்தொழி என்றும், மாணிக்கத்தினுடைய ஒளி அதான் ராஜமாணிக்கம். அது ஒளியில் ரொம்ப சிறப்பு. அது தானே ஒளிரும் தெரியுமா? அது லைட்டு பட்டை தான் ஒளிர்றதில்ல, அது இயற்கையாகவே ஒளிரும். முத்தும் தானே ஒளிரும். இந்த 9ல் தானே ஒளி வீசக்கூடிய 2 தான், ஒன்று முத்து, இன்னொன்று மாணிக்கம். மாணிக்கம் தான் அதிகமாக ஒளி வீசும். அப்புறம் இந்த பவளம் அதெல்லாம் லைட்டு பார்த்தா தான் வெளிச்சம் தெரியும், வைரம் அதெல்லாம் வைடூரியெல்லாம். இது 2 தானே இயற்கையாகவே ஒளி வீசும். இது மாணிக்கமும் முத்தும். மாணிக்கத்து ஒளி என்றும், சிவபெருமானை நான் எப்படி வணங்கணும்? மாணிக்கத்தினுடைய ஒளி. அவர் வந்து வைப்பு நிதி, மாணிக்கத்தினுடைய ஒளி. அப்படின்னா நான் அவனை பரவணும். என்ன சொல்கிறது? என்றும் மனத்திலே உருகாதே. நான் மனத்தில் அதை சொல்லி சொல்லி உருகணும். சிவபெருமான் வந்து நமக்கெல்லாம் வைப்பு நிதி அவர் தாம்மா, அவர் தான்ப்பா மாணிக்கத்தினுடைய ஒளி அப்படின்னு நம்ம திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி உருகிறதுன்னா என்னென்னா திருப்பி திருப்பி செய்யணும். இப்போ மெழுகு உருகுதுன்னா அப்படி கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள், உருகுது பாருங்கள், கண்டினியூஸ் ப்ராசஸ், அதுதான் உருகுதல்னு பேர். நின்று வச்சுன்னா ஸ்டாப்புன்னு அர்த்தம். அது வந்து உருகிறதுன்னு சொல்ல முடியாது. உருகிறதுனா அப்படி உருகிறான்னா கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அது நான் மனத்திலே உருகணும். நான் அப்படி உருகலை, அதனால் என்ன பகவான் என்னை இதுவரை சேர்த்துக்கலை அடியாரில். மனத்திலே எப்படி நான் உருகணும்? இவன் தான் ஃபிக்ஸட் டெபாசிட், நமக்கு வைப்பு நிதி, இவன் தான் நமக்கு மாணிக்கத்தினுடைய ஒளி அப்படின்னு சிவபெருமான மனசில் நினச்சி சொல்லி சொல்லி நான் உருகணும். அப்படி உருகலை, இவ்வளவு காலமும் நான் உருகலை. செப்பு நேர்முலை மடவரலிய தங்கள் திறத்திடை நெய்வேனே. ஆனால் நான் என்ன, இந்த பெண்கள் ஆசையில் நான் பாட்டுக்கு போயிட்டேன், அதில் போய் கலந்துட்டேன், அது நஞ்சு போனேன். ஒப்பிலாதன ஓமனு இறந்தன ஒன்மலர் திருப்பாதத்து. இந்த சிவபெருமானுடைய திருப்பாதம் இருக்கே, இதுதான் நமக்கு கதை, இதுதான் நமக்கு முக்கியம். அவனுடைய திருப்பாதத்தை நம்ம அடையணும். அது எப்படிப்பட்டது? ஒப்பிலாதன. இதை ராமன் விஷயத்தில் கம்பராமாயணத்தில் கம்பன் சொல்கிறேன், செம்மல் அப்படிமே. செம்மல் நின் திருவடி தலம் ஈந்து ஈகன, உன்னுடைய திருவடியை தா எனக்கு பாதுகாத்தா அப்படின்னு பரதன் கேட்குறேன். எம்மையும் தருவன 2 நல்கினான்னு. எல்லா காலங்கள்லேயும் நமக்கு உதவி செய்யக்கூடிய அந்த 2 திருப்பாதிகளை அவன் வழங்கினான்னு சொல்லுவேன். அப்போ செம்மல் அது ஒரு பட்டம். இப்போ சர்க்காரில் அந்த பட்டம் கொடுக்குறேன், தமிழ் தொண்டு நல்ல பொது தொண்டு செய்கிறவங்களுக்கு செம்மல்னு பட்டம் கொடுக்குறேன். அது எதில் உள்ளது அப்படின்னா நம்முடைய திருவாசகத்தில் இருக்குது, ராமாயணத்தில் இருக்குது. அதைத்தான் அவங்க எடுத்து செம்மல்னு பட்டம் கொடுக்குறேன். இப்போ ஒப்பிலாதன, ஒப்பே கிடையாது அந்த திருப்பாதத்துக்கு. உவமனில் இறந்தன, ஓம சொன்னாலும் நடக்காது, ஓமையும் எந்த ஓமை சொன்னாலும். அதான் ராமனுக்கு அவனுடைய அழகுக்கு ஓமை சொல்லுவேன். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ. ஐயோ, நான் சொன்னது ஒன்றுமே உப்பு சரியாக இல்லையே. மையி மரகதம் மழை முகில் மறிகடல் இதெல்லாம் ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அடியாள உடையான்பேன். ஓமை சொல்லுவேன், தோற்று போனோன்னு ஐயோம்பேன்.
தோற்று போன உடனே ஐயோமே சொல்லி பார்ப்பேன், 4 ஓமை சொல்லுவேன். சரி இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது மாதிரி அப்போ சொல்கிறாரு, ஒப்பிலாதன உவமனில் இறந்தன. ஓமை கிடையாது, ஒப்பும் இல்லை ஓமையும் இல்லை. எது? ஒன்மலர் திருப்பாதத்தை அவனுடைய திருவடிகள் இருக்கே, அதுக்கு ஒப்பும் கிடையாது ஓமையும் கிடையாது. சில சமயத்தில் ஒப்பு இருக்கும், அல்லது சில சமயத்தில் ஓமை இருக்கும். ஆனால் இவனுக்கு ரெண்டும் கிடையாது, ஒப்பும் கிடையாது ஓமையும் கிடையாது. அவனுடைய திருப்பாதத்து அப்பன், இந்த திருப்பாதங்களுடைய அப்பன் இருக்கானே சிவருமான், ஆண்டு தன் அடியரில் கூட்டி அதிசயங்கண்டாமே. அவன் என்னை அரசாண்டு என்னை நெறிப்படுத்தி அடியாரோடு சேர்த்துட்டானே, அது ஒரு பெரிய அதிசயம் தான். கண்டாமே, நம்ம கண்டுட்டோம். அப்போ அடியாரில் சேர்ந்துட்டார். இனிமேல் இது வரைக்கும் அடியாரில் சேர்க்கணும் தான் கதை பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ அடியாரில் சேர்த்துட்டார். அந்த அதிசயத்தை நாம் இப்போ பார்த்தோம். நீதி யாவன யாவையும் நினைக்கிறேன், நினைப்பவரோடும் கூடேன், ஏதமே பிறந்து இறந்து உடல்வேன் தன்னை என்னடியான் என்று பாதி மாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயங்கண்டாமே. இதை பூரா நீங்கள் கடைசி 2 வரி, ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயங்கண்டாமே, இதான் பாட்டு பூரா. ஏன்னா அந்த அதிசயத்தை இவரால் மறக்க முடியலை. அதனால் சொல்லி சொல்லி உருகிறாரு. ஏற்கனவே சொன்னார், நான் உருகலை, உன்னை பற்றி நான் சொல்லலை, உன்னை பாடலை, உருகலைன்னு சொன்னால் பாருங்கள். இப்போ உருகிறாரு. எப்படி உருகிறாரு? நீதி யாவன யாவையும் நினைக்கிறேன். இந்த உலகத்தில் நீதி நேர்மை நியாயம்னு எவ்வளவோ இருக்குது, நெறிமுறை அப்படின்னு. நான் எதையும் நினைக்கல. ஒரு சட்டம் இல்லை. இந்த வரி கட்டவன் இருக்கானே, 15 வயது வரி கட்டுவேன் சர்க்காருக்கு. இந்த வரி கட்டாதவன் இருக்கான் பாருங்கள், அவன் கவலையே விட மாட்டேன். சர்க்காரில் சொல்லேன், இவ்வளோ பர்சன்டேஜ் வரி கட்டணும், வரி கட்டலாம் இவ்வளோ தண்டனை விதிக்கப்படும், இவ்வளோ ஜெயில் விதிக்கப்படும், இவ்வளோ அபராதம் விதிக்கப்படும். ஏன் இவ்வளோ அபராதம் விதிப்போன்னு சொன்னேன். அவன் என்ன வேணாலும் விதிச்சுட்டு போகிறான். ஐயா நமக்கு என்ன, நீ என்ன வரி கட்டலையா? அது நம்ம கட்டுறது இல்லை சார். சில பேர் கட்டுறதே இல்லை, அப்படி சொல்கிறேன். என்கிட்ட ரொம்ப பேர் சொல்லியிருக்கேன், நாங்கள்லாம் கட்டினதே இல்லை சார். அதெல்லாம் ஆமாட்டுக்கு என்னது வேணாலும் போட்டு போகிறேன், எத்தனை பர்சன்ட் வேணாலும் போட்டு போகிறேன், எனக்கு என்ன, நான் கட்டினா தானே அப்படிங்கிறேன். கட்டுறவனுக்கு தான் அது பாதிக்குமோ ஒழிய கட்டாதவனுக்கு அது பாதிக்காது. இப்போ நீதி நேர்மை சட்டம் இதெல்லாம் யாரை பாதிக்கும்? கடைப்பிடிக்கிறவனு தான். நீதியெல்லாம் கடைப்பிடிக்காதவனே அவன் அவன் லெஃப்ட்டில் போனால் ரைட்டில் போவேன். நான் இப்படி தான் போவேன். ரைட்டில் போனால் சென்டரில் போவேன். இங்கே நிற்காதேன்னா நிற்பேன், குடிக்காதேன்னா குடிப்பேன், துப்பாதேன்னா துப்புவேன். நான் இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டேன் சார். நான் சட்டமெல்லாம் நம்மகிட்ட ஒன்றும் செல்லாது அப்படிமே. சட்டத்துக்கே கீழ்ப்படியாதவன் உலகத்தில் ரொம்ப பேர் இருக்கேன். ரொம்ப பேர், கொஞ்சம் பேர் இல்லை, சட்டத்துக்கு கீழ்ப்படியாதவன் ரொம்ப பேர் இருக்கேன். அதைத்தான் நீதி யாவன யாவையும் நினைக்கிறேன். நீதி அது மாதிரி நேர்மை நியாயம் யாவையும் அது சம்மந்தப்பட்ட எட்செக்ட்ஸாங்கிறவங்க இடிஜின்னு எட்செக்ட்ஸா. நீதி யாவன யாவையும் நினைக்கிறேன். எதையும் நான் நினச்சி பார்க்க மாட்டேன். அது மட்டும் இல்லை, நினைப்பவரோடும் கூடேன். சில பேர் நினைப்பேன், அவனோட கூடவே மாட்டேன். அவனோட கூட அவன் சொல்லிக் கொடுப்பான்ல, இதை பண்ணுறான் அதை பண்ணுறான், பணத்தை கட்டுறான் வரியை கட்டுறான், அவனோட கூட மாட்டேன். கூடனா தானே அந்த சிந்தனை வரும். நினைப்பவரோடும் கூட எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பற்றியா. நான் மட்டும் நினைக்கிறது மட்டும் இல்லை, நினைக்கவும் மாட்டேன். எவனா நினைக்கிறானா அவனோட கூடவும் மாட்டேன். நினைப்பவரோடும் கூடேன். நம்ம இப்போ 4 பேரில் கூடுறோம்னு வச்சுங்க, கூடனா நமக்கு அந்த நல்ல பழக்கம் வரும். எனக்கு கூடலை ஏப்பா இது ஓடுமா? நினைப்பவரோடும் கூடேன், நினைப்பவரோடும் கூடேன். நீதி யாவன யாவையும் நினைக்கிறேன், நினைப்பவரோடும் கூடேன். நானும் நினைக்க மாட்டேன், எவனா நினைக்கிறானா அவன் பக்கமே நான் திரும்ப மாட்டேன். நினைப்பவரோடும் கூடேன். ஏதமே பிறந்து இறந்து உழல்வேந்தனை. ஏதமே பிறந்து, ஏதம்னா துன்பம்னு அர்த்தம், பாவம்னு அர்த்தம். சரிதா? ஏதம்னா துன்பம் பாவம் தீமை. இதிலேயே நான் பிறந்தவேன். இதையே சில பேர் சொல்கிறான்ல, நான் நெருப்புலையே பிறந்தவேங்கிறேன். சில பேர் சொல்கிறேன் நான் நெருப்பில் பிறந்தவேன் அப்படிமே. நெருப்பில் பிறக்க முடியாது, நெருப்பில் இறக்கலாம், ஆனால் நெருப்பில் பிறக்க முடியாது. நெருப்பில் நான் பிறந்தவேன்னு சொல்லுவேன். அது மாதிரி ஏதமே பிறந்து, நான் ஆடு, நான் தான் ஏதம். ஏதத்தில் நான் பிறக்கலை, நான் தான் பெரிய ஏதம், நானே பாவம். அதில் பிறந்து இறந்து உழல்வேந்தனை. அதிலே பிறந்து அதிலே இறந்து உழல்கின்ற என்னை என்னடியான் என்று நான் ஒன்றும் லாயக்கில்லை. அதுதான் அந்த கல்யாணம் பேசுகிற கூட பொண்ணு பிறந்த இடத்து பார்க்குறது, பொண்ணு நல்லா இருக்கா, ஒரு சுற்றமெல்லாம் நல்லா சுற்றமா, குலம் நல்ல குலமா அப்படின்லாம் பார்ப்பாங்க.
இதுதான் அந்த பிறப்பினுடைய அடிப்படையே எல்லாரும் சம்மந்தப்பட்டவர் பாப்பா. ஏன்னா அதனால் சிக்கல்கள் வந்துடக்கூடாதுன்னு. நான் என்ன பிறப்பே ஏதந்தேன், பிறப்பே நான் பிறப்பே பாவத்தில் பிறந்திருக்கேன்னா அப்புறம் அதுக்கு மேலே என்ன இருக்குது? ஏன் நீ எங்கே பிறந்திருக்க? நான் பாவத்திலே பிறந்திருக்கேன். நம்மளை விடையாளுன்னு போயிடும் எல்லாம். நான் பாவத்திலே பிறந்திருக்கேன்னா இவனா அவனோட கூடுவானா? அவரோடும் கூடங்கிறேன். இவர் என்ன சொல்கிறாரு? அவன் என்னோட கூட வேண்டாம், நானே அவனோட கூட மாட்டேங்கிறாரு. நானே அவனோட நான் உங்களெல்லாம் தள்ளி வச்சு ஒரு கூட்டத்தில், பொதுக்கூட்டத்தில், நகர கூட்டத்தில் இவனை நம்ம தள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா அவன் எந்திரிச்சேன். நீங்கள் என்ன தள்ளி வைக்கிறது? உங்களையெல்லாம் நான் தள்ளி வச்சுட்டேன்னு. உங்களையெல்லாம் நான் ரெண்டும் ஒன்று தானே, ரெண்டும் ஒன்று தானே. இவங்க அவங்கள தள்ளி வச்சாருன்னா அவன் இவங்களை தள்ளி வச்சாருன்னா கடைசியெல்லாம் கூட ஒருத்தர் கூட மாட்டாய். அதனால் சொன்னேன், ஏதமே நான் பிறந்ததே அதெல்லாம்ப்பா பிறந்திருக்கேன். ஏதத்தில் தான் தப்பில் தான் பிறந்திருக்கேன். இறந்து உழல்வேந்தனை, அதிலேயே பிறந்து அதிலேயே இறந்து அதிலேயே வாழ்ந்து அதிலேயே உழல்கிறேன். அப்படி இருக்கிற என்ன என்னடியான் என்று யார் தெரியுமா? என்னடியான் அப்படின்னு சிவருமான் சொல்கிறாரு எல்லாருக்கும் நடுவில். அந்த இருக்கானே அவன் அவன் பாவக்குழியில் கிடக்கான், பாவத்துக்குள்ளேயே கிடக்கான். அந்த கிடக்கலான்னு இவன் தான் அடியான் அப்படின்னு சிவருமான் போய் சொன்னார்னா அதுக்கு எவ்வளோ மரியாதை பற்றியில. என்னடியான் என்று ஒருத்தன் சாமியே கும்பிட மாட்டேன், தப்பே பண்ணிக்கிட்டு இருப்பேன். அவன் பிள்ளைக்கு நாராயணான்னு பேர் வச்சேன், நாராயணன்னு. அவன் சாமியை கும்பிட்டதில்ல, சாமியை கூப்பிட்டதில்லை. இந்த பையட்டம் மட்டும் அவனுக்கு புரியும். சாக போகிறேன், சாக போகிற எமதூரில் வந்தாச்சு. வந்தவுடனே மகனை கூப்பிட்றேன். அவன் அங்கே விளையாடிக்கிறேன். நாராயணா நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டேன். வந்தவங்க என்ன பண்ணாங்க? என்னடா நாராயணனை கூப்பிட்றேன், நாராயணனை கூப்பிட்றானே, நம்ம இவனை பிடிக்கலாமா பிடிக்கப்படாதோ அப்படின்னு நினச்சி ஒருத்தன் சரி நம்ம வந்து பிடிச்சிடும். பிடிச்சாக்கா அங்கேருந்து நாராயணனோட ஆட்கள் வந்தாச்சு. வந்து எப்படி நீங்கள் இவனை பிடிக்கலாம், நாராயணான்னு சொன்னவன் அவனை எப்படி நீ பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை விடிச்சுட்டாங்க. இவன் நாராயணனை இவனுக்கு தெரியாது. இவன் நாராயணனை கும்பிட்டதும் இல்லை, நாராயணன் ஒரு நாள் கூப்பிட்டதும் இல்லை, கூப்பிட்டதும் இல்லை. யாரை கூப்பிட்டானே? மகனை கூப்பிட்டான். அந்த கடைசி நேரம், உயிர் போகிற நேரம், அப்போ அவன் விடுவிக்கப்பட்டான் அப்படின்னு. அதனால் இவருங்க ஏதமே பிறந்து இறந்து உழல்வேந்தனை சிவருமான் வந்து என்னடியான்னு சொல்கிறார். என்னடியான்னு சொன்னால் என்ன யாரா பிடிப்பானா? என்னை யாரா உதறுவானா? என்னடியான் என்று பாதி மாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற, பாதி மாதோடும் உடம்புல பாதியை கொடுத்தேன் சிவருமான் பார்வதிக்கு. அப்படி பாதி மாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற அவன் அப்படித்தான் நிரந்தரமாகவே அப்படி தான் கொடுத்துருக்கேன். கொடுத்தது வந்து பர்மனெண்ட்டாக கொடுத்துட்டேன். எப்படி சொல்கிற? நிரந்தரமாய் நின்றங்கிறாரு. பாதி மாதோடும் கொடுத்து அதை கூடிய பரம்பரன் நிரந்தரமாய். சில பேர் கொடுப்பேன், சரிப்பா நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்க, அப்புறம் எங்களை திருப்பி தந்துடுவேன். அது எது கொடுக்குறது? கொடுத்தாச்சுன்னா கொடுத்துருவோம். நான்லாம் கொடுத்தாச்சுன்னா வாங்க மாட்டேன். கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சு வச்சு. அப்புறம் அதில் வந்து அது பர்மனெண்ட், நிரந்தரம். அது மாதிரி மனைவிக்கு பாதியை கொடுத்தா பாருங்க, கொடுத்தது நிரந்தரம் கொடுத்துட்டேன். பாதி மாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி, அவன் தான் ஆதி, உலகத்துக்கே ஆதி அவன் தான் ஆதி. ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே. என்ன அதிசயம்னா, நான் பாவத்திலே பிறந்து பாவத்திலேயே உழன்று பாவத்திலேயே இறந்து பாவத்திலேயே வாழ்ந்து, அது தவிர அது சம்மந்தப்பட்ட இவனோடும் கூடாமல் நான் இருக்கிற என்ன சிவருமான் தன்னோடு சேர்த்து கொண்டு என்னுடைய அடியான் என்று சொல்லி என்னை அடியாவனாக சேர்த்து கொண்டானே, அது ஒரு பெரிய அதிசயம் இன்றைக்கி நான் பார்த்தேன். முதல் பாட்டில் என்ன சொன்னார்? பொன்மலர் திருப்பாதம் தந்து அப்பன் ஆண்டான். முதல்ல அவனுடைய திருப்பாதத்தை தந்தேன், இப்போ அடியாரோடு என்ன சேர்த்துக்கிட்டேன், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். அடுத்த முன்னை என்னுடைய வல்வினை போயிட முக்கணதுடையந்தை தன்னை யாவரும் அறிவதற்கரியவன் எளியவன் அடியார்க்கு பொன்னை வென்றதோர் புரிசடை முடிதன் இளமதி அது வைத்த அன்னை ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயங்கண்டாமே. முன்னை என்னுடைய வல்வினை போயிட, போன ஜென்மங்களில் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன். வல்வினை, அந்த வல்வினையெல்லாம் தீரணும். வல்வினை போயிட முக்கணதுடைய எந்தை, முக்கண் சிவருமான் 3 கண் உடையவன், நெற்றிக்கண் சேர்ந்து அவன் எந்தை, எனக்கு தந்தை. எந்தை தன்னை யாவரும் அறிவதற்கரியவன். அவனை நான் முக்கண் உடையவன் சொல்கிறேன், ஆனால் அவனை யாரும் அறிய முடியாது. அவனை யாரும்
அறிய முடியாது. அதான் அவனுடைய சிறப்பு. அவனை யாரும் அறிவதற்கு அறியவன் எளியவன் அடியார்க்கு. எளியவன் அடியார். அவனை யாரும் அறிய முடியாது. ஆனால் அடியவர்களுக்கு எளியவன் அவன். அதான் ரொம்ப முக்கியம். அடியவர்களுக்கு எளியவனாக வருவான். பொன்னை வென்றதோ புடிசடை முடிதனில். அவனுடைய முடி இருக்கே சிவப்பு முடி, தங்கமாக இருக்கும். தங்கம் மஞ்சள் நிறம்னு சொல்லுவோம், தங்க சிவப்பு நிறம்னு சொல்லுவோம். அந்த முடி அவனுடைய சிவப்பு நிறம். அந்த சிகையை பற்றி சொல்லுவார் நடராஜா. அவனுடைய சிகையை நீங்கள் பாருங்கள், அப்படி விரிஞ்சு அது பூரா அக்கினி தான். அது பூரா அக்கினி சிகை. அது பொன்னை வென்றதோ ஒரு முடி. பொண்ணுக்கு மேலே அப்படி நல்ல நிறம். தங்கம்தான் நிறம்ங்கிறோம், தங்கத்துக்கு மேலே பொன்னை வென்றதோ ஒரு நிறம்னா பொன்னை வென்ற நிறமே கிடையாது. உலகத்திலேயே பொண்ணுக்கு மேலே அழகு கிடையாது. பொன் தான் அழகு. ஆனால் பொன்னை வென்றதோ ஒரு புரிசடைங்கிறாரு. இது ஒரு நல்ல அருமையான வரி. பொன்னை வென்றதா இதுவரை இலக்கியத்தில் எங்கேயும் சொல்லலை. எந்த இலக்கியத்துலேயும் பொன்னை வென்ற நிறம் கிடையாது. ராமாயணத்தையே சொல்கிறாரு, அதெல்லாம் அந்த நிறம் இருக்குது பாரு, அங்கே இருக்கலாம் அவ்வளவும் தங்கம் அப்படிங்கிற. அங்கே இருக்கிற கட்டடமெல்லாம் தங்கம் அப்படிங்கிற. தங்கத்தினுடைய பாணி அதில் கலந்துருக்கு. அதனால் அது மின்னுது. அப்படிமே தங்கத்துக்கு மேலே ஒன்றும் நிறம் கிடையாது. தங்கத்துக்கு மேலே நிறம் கிடையாது. இப்போ அதுதான் தங்க அங்கி சாத்துறான்ல கோயிலில் சாமிக்கெல்லாம் தங்க அங்கி தான். அதுக்கு மேலே என்ன அங்கி இருக்குது? கிடையாது. அப்புறம் இந்த ஐம்பொன் சிலைங்கிற ஐம்பொன் சிலை எப்போ அழகாக இருக்கும்னா எதில் தங்கம் அதிகமாக சேர்ந்துருக்கோ அதான் அந்த ஐம்பொன் சிலை தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தங்கம் குறைய குறைய அது அதனுடைய அளவு குறைஞ்சிடும். அதனால் தங்கத்துக்கு தான் அழகு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, பொன்னை வென்றதோ புரிசடைங்கிறாரு. இது ஒரு அழகான வரி. ஏன்னா பொன்னை வென்ற அழகு உலகத்தில் ஒன்றும் கிடையாது. இதுவரை யாரும் எங்கேயும் சொல்லலை. ஆனால் இவர் சொல்கிறார் பொன்னை வென்றுச்சு. எதிரா அப்படின்னா அவனுடைய புரிசடைங்கிறாரு. அவனுடைய சடை, அவனுடைய புரிசடைன்னு என்னத்தான், அது சுருளாக இருக்கான், புரியாக இருக்கான். புரியாக இருந்தால் அழகாக இருக்கும் தெரியுமா சடை. அப்படி புரிசடை. அது என்ன நிறம்? சிவப்பு நிறமாக இருக்குது. சிவப்புனா என்ன? தங்கத்தை விட அழகான சிவப்பு. தங்கத்தை விட தங்கம் மஞ்சள், அதை விட அழகாக கொஞ்சம் சிவப்பு கலந்த மஞ்சள். அது பொன்னை வென்றதோ புரிசடை முடிதனில். அவனுடைய முடியில் இளமதி அது வைத்த அந்த சடை. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். சடை அதில் 3ஆம் பிறை சந்திரன். இளமதினா முதல் மதி தெரியாது, 2வது மதியும் தெரியாது, 3வது மதி தான் தெரியும். இளம்பிறை, அதான் இளம்பிறைன்னு சொல்லுவார். 3ஆம் பிறைன்னு சொல்லுவார், அதுதான் தெரியும். அந்த இளம்பிறையை சில பேர் இளம்பிறைன்னு பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதனால் இளமதி அது வைத்த முடி, பொன்னை வென்றதோ புரிசடை முடி. அந்த முடியில் இளமதியை வச்சுருக்காரு, சந்திரனை, பிறச்சந்திரனை அது வைத்த அன்னை. இங்கே அப்பன்னு சொல்லணும். இதுவரை அப்பன்னான சொன்னார். அப்பன்னு சொல்லலாம், அன்னைன்னு சொல்லலாம். அப்பன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பகுதி அப்பன், ஒரு பகுதி அண்ணன். ஒரு பகுதி அப்பன், ஒரு பகுதி அண்ணன். ஏன்னா அப்பன்னு சொல்லலாம். அப்போ இது யார் வீடு அப்படின்னு, எங்கள் அப்பா விட்டு விடு. அடுத்த இது எங்கள் அம்மா விட்டு விடு. அப்பாவுக்கும் அதான வீடு, அம்மாவுக்கும் அதான வீடு. அப்பா விட்டு விடு, அம்மா விட்டு விடு. சரியா பிடிச்சல. அதனால் ஒரே உடம்பு 2 பங்கு, ஒன்று அம்மா ஒரு அப்பா. இப்போ அன்னை ஆண்டு தன் அடியதில் கூட்டிய அதிசயங்கண்டாமே. என்ன, எங்கள் அப்பன் எங்கள் அம்மா என்ன சேர்த்து அடியரில் சேர்த்துட்டாரு. அது ஒரு பெரிய அதிசயம் அப்படிங்கிறாரு. பித்தன் என்றனை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேளி. இது ஒரு நல்ல வரி. இது என்ன பித்தன் பித்தன்னு உலகமெல்லாம் சொல்கிறார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்காளாயினி அல்லே நிரலாமே. பித்தான்னு தான் ஆரம்பிக்கிறார். ஏன்னா அப்படி தான் அவனை திட்டினார். என்னோட பித்தனா பேயனா அப்படின்லாம் திட்டினார். அதையே சொல்லி பாடுன்னு சிவருமான் சொன்னார் சுந்தரமூர்த்திக்கு. அதனால் பித்தான்னு பண்ணார். அப்போ பித்தன்னு அவனை எல்லோரும் சொல்கிறாங்க. சிவருமானை மட்டும் இல்லை, இப்போ நம்மளையே சொல்கிறாங்க. அவன் பண்ண பைக்கப்படாது, அது ராமாயணம்னா ஓடிட முடியாது, அது எங்கேயாவது பாத யாத்திரைனா ஓடிடும். இப்போ நம்மளை பற்றி சொல்லுவான். எங்கேயாவது பாத யாத்திரைனா அவர் போய்த்து இருப்பாரையா, அவர் பாத யாத்திரைனா போயிடுவார், ராமாயணம்னா போயிடுவார், கந்த புராணம்னா போயிடுவார், ஏதாவது பிராணம்னா போயிடுவார். ஐயா அவர் இப்போ வீட்டிலலாம் இருக்க மாட்டேன். அதெல்லாம் ஒரு பித்து பிடிச்ச ஆளுக்க பைத்தியங்க. அது ராமாயணம் முன்னாலே போகும், சாமியார் முன்னாலே போகும்,
இதெல்லாம் அப்படின்னு நம்மளை பைத்தியம்னு நம்ம என்ன சினிமாவுக்கு போகிறோம், நம்ம என்ன சொல்லுவோம், சினிமா பைத்தியங்கவே அப்படின்னு. சினிமாவுக்கு போகிறோம்னு நம்ம சினிமா பைத்தியம், இந்த குடிக்க போகிறோம் தான் குடி பைத்தியமோ, பணத்தை பின்னால் வேணால் பண பைத்தியம். ஒருத்தன் பார்வை தானே அது. அதிகமான ஈடுபாடு ஒன்றில் இருக்குமே, ஆனால் அதிகமான ஈடுபாடு அதை பைத்தியம்னு சொல்லுவோம், பித்துன்னு சொல்லுவோம். பித்தன் என்றனை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேளு. என்னை ஏன் தெரியுமா பித்தன்னு எல்லாரும் சொல்கிறேன், அதுக்கு என்ன தெரியுமா இந்த இடம் ரொம்ப அருமையான இடம். எனக்கு பித்தன்னு பேர் வந்தது, ஏன் என்ன காரணம், அதுக்கு என்ன தெரியுமா காரணம், ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயமது அறியாமே. ஒத்து சேர தெரியல எனக்கு. சில பேர் ஒத்து சேர மாட்டேன் தெரியுமா. 10 பேர் போனால் இவன் மட்டும் தனியாக போவேன், 10 பேர் சொன்னால் இவன் எழுத்து சொல்லுவேன், 10 பேர் செய்கிறத இவன் செய்ய மாட்டான், ஒத்தையாக தனியாக வச்சுக்குவேன். அதனால் ஒத்து போக தெரியாது. 10 பேரோட ஒத்து போகணும்னு சொல்லுவார் ஒரு பழமொழி. 10 பேரோட ஒத்து போகணும். ஒத்து போகலைன்னா அவன் பித்தன்னு அர்த்தம், தெரிஞ்சுக்கிட்டா. 10 பேரோட ஒத்து போகலைன்னா அவனுக்கு பேர் என்ன, பித்தன். எனக்கு எப்படி ஒத்து போகிறதுன்னு தெரியல. சில பேர் ஒத்து போக தெரியலைங்க. சில பேர் ஒத்து போயிடுறேன், நயந்து போயிடுறேன். ரொம்ப வேண்டாதவனோடலாம் போய் ஃப்ரெண்ட் ஆகிடுவேன். அவனோட காரில் போய் இறங்கிடுவேன். அவன் வீட்டில் சாப்பிட்டு போய் படுத்துட்டு வரலா காரில் போவேன். எப்படி அவனோட போனேன், அவனுக்கு ஆகாதவன் இல்லை அப்படின்னு. அதெல்லாம் அனுசரித்து போயிடுவேன். எவ்வளோ மாதிரி உண்டாமல் அதுமே போய் உட்காந்து சேர்த்துக்குதேன். அது ஒத்து அது எல்லாராலையும் முடியாதுங்க. இந்த சில பேர் வாயே திறக்க மாட்டேன், பேசவே நமக்கு அவனுக்கு பிடிக்காது, எப்படி திரும்பிக்கிறேன். அவன் அங்கே வந்தால் எங்கே திரும்பிடுவேன். சில பேர் ஒத்து போகவே மாட்டேன், நீங்கள் அவனெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சில பேர் ஒத்து போவேன், அவன் எல்லாருக்கும் நல்லவனாக இருப்பேன். என்னை ஏன் பித்தர்னு சொல்லலாம் தெரியுமா, எனக்கு ஒத்து போக தெரியலை. தெரிஞ்சுங்க. இதனால் நம்ம சில பேர் நம்மளை பித்தர்னு சொல்லக்கூடாதுன்னா நம்ம ஒத்து போக 10 பேரோட ஒத்து போகணும். 10 பேரோட ஒத்து போ, அது நல்ல பழமொழி. 10 பேரோட ஒத்து போகணும். அப்போ ஊருடன் கூடிவாள்னு சொல்ல பாருங்க, ஊருடன் கூடிவாள். எனக்கு ஏன் அப்படி பித்தர்னு சொன்னேன், ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயமது அறியா. அந்த உபாயம் எனக்கு தெரியலையே, அந்த தந்திரம் எனக்கு தெரியல, ஒத்து போகிற தந்திரம் எனக்கு தெரியலையே. உன்னுடைய திருவருளை தேடி உன்னோட ஒத்து போகிற தந்திரம் எனக்கு தெரியலை. செத்து போய் அது நரகிடை வீழ்வதற்கு ஒருப்படுகின்றேனே. எனக்கு எது புரியுது தெரியுமா, ஒன்று புரியுது, செத்து போகிறதுக்கு தெரியுது, செத்து போக தெரியுது. 2வது நரகத்தில் விழுக தெரியுது. நான் செய்கிற பாவத்துக்கெல்லாம் எங்கே போய் விழுவேன், நரகத்தில் விழுவேன். எப்போ விழுவேன், செத்து போனால் விழுவேன். இது எனக்கு 2ம் தெரியுது. உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஒத்து போகணும், ஒத்து போகவும் தெரியல, உலகத்தில் வாழவும் தெரியல. ஆனால் செத்து போகவும் தெரியுது, நரகத்தில் விழுகவும் தெரியுது. எப்படி பற்றியலா, செத்து போய் அது நரகிலை விழுவதற்கு ஒருப்படுகின்றேன், அது எனக்கு ஒத்து வருது. ஆனால் 4 பேரோட 10 பேரோட ஒத்து போக முடியலையே. செத்து போகிறதுக்கு அங்கே போய் நரகத்தில் விழுகிறதுக்கு ஒருப்படுகின்றேன், அது எனக்கு ஒத்து போக முடியுது. என்னால் ஐ ஆம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஒத்து நரகத்திலே விழுகின்ற ஒருப்படுகின்றேனை அத்தன் ஆண்டு தன் அடியரில் கூட்டி அதிசயங்கண்டாமே. என்னுடைய தலைவன் அத்தன், அவன் என்ன ஆண்டு அடியர்களை கூட்டி கொண்டான். அது ஒரு பெரிய அதிசயம். என்னை சேர்த்துக்கிட்டது இருக்கேன். நான் 10 பேரோட சேரலை, அந்த உபாயமும் எனக்கு தெரியலை, திருவுருளை அடைகிற மார்க்கமும் தெரியலை, நான் ஒத்து போகலை. ஆனால் எப்படி போகிறேன், செத்து போகிறேன், அப்புறம் நரகத்தில் போய் விழுகிறேன். இதுக்கு நான் ஒத்து போகிறேன். இப்படி மோசமாக இருக்கிற என்ன சிவபெருமான் என்னை ஆண்டு கொண்டான், அடியரில் கூட்டி கொண்டான். அது ஒரு பெரிய அதிசயம்தான். பரவுவார் அவர் பாடு சென்று அணைகிறேன், பன்மலர் பறித்தேத்தேன். பரவுவார் அவர் பாடு சென்று அணைகிறேன். பரவுவார்னா நீங்கள் தான், ஞாலம் பரவுவார். எப்படி அந்த பரவுவாருங்கிற வார்த்தை இருக்கிறதுல, ஞாலம் பரவுவார், எப்படி வார்த்தையாது, ஞாலம் பரவுவார், ஞாலம் பரவுகிறவர். அவர்கள் என்ன செய்வார், அடியார்கள் பரவுகிறார்கள். பரவுவார் அவர் பாடு சென்று அணைகிறேன். அடியார்கள் பக்கம் நான் போய் சேரலை, அவங்க பக்கம் நான் சேரலை. பன்மலர் பறித்தேத்தேன், மலர்களை பறித்து சாமிக்கு போடணும். நான் ஒரு நாள் மலர்களை பறித்து போடணும். சுவாமி என்ன செஞ்சார், ஒரு பக்தன் வந்தேன், அவன் பக்தன் ஆகலைன்னா, அவன் இப்போ தான் வர்றேன். சாமி சொன்னார், டேய் நீ ஒன்று செய்யலா, பக்தன் ஆகிடலாம் அப்படின்னாரு. நான் என்ன செய்யறேன், எனக்கு ஏதாவது நல்ல கனியாக கொண்டாந்து வச்சு பழையதா. இப்போ சாமிக்கு பழம் வைக்கிறேன் பாருங்க, ஏதாவது பழம் எனக்கு வச்சு பழையடா அப்படின்னாரு. அவன் சொன்னேன், என்கிட்ட பழமே கிடையாது அப்படின்னா. சரிடா வேண்டாண்டா, ஏதாவது காய் வச்சிருக்கியா, அந்த காயை கொண்டாந்து எனக்கு படையடா, எனக்கு அது போதும். என்கிட்ட காயும் இல்லையே அப்படியா. சரியா அப்படியா, அப்போது பூ ஏதாவது இருக்கு, பன்மலர் வேண்டாம்,
பன்மலர் பறித்தேத்த ஒரு பூ நல்ல ஏதாவது ஒரு பூ எனக்கு படையிடாம அவங்க நான் எனக்கு பூவும் இல்லையில சரிடா பூவும் இல்லைல்ல ஒரு இலை இருந்தால் போட சாமிக்கு இலை போடலாம் தெரியுதா இலையை போட்டு அடிச்சிடலாம் இலையை போடுங்க இப்போ வில்வமெல்லாம் இலை தானே துளசியெல்லாம் இலை தான் இலை போடுறா ஒரு இலை போட்டு கும்பிட்றா அவங்க என்ன என்கிட்ட இலையும் இல்லைண்ணா அப்படியாடா அப்போ ஏதாவது தீர்த்தம் இருந்தால் எனக்கு படையிடாண்ணா கடைசி பட்சம் லாஸ்ட்டு தீர்த்தம் படையிடா அப்படின்னாரு அவங்க எங்கள்கிட்ட தீர்த்தமும் இல்லையே என்னடா நீ தீர்த்தம் உனக்கு கண்ணு இருக்குல்லடா கண்ணுலேருந்து 2 சொட்டு கண்ணீரை விடுறா தீர்த்தம் எங்கே இருக்குது கண்ணில் இருக்குது அதில் 2 சொட்டு எனக்கா நீ விட மாட்டேன் அதுதான் நீங்கள் நல்ல உரைகளை கேட்கிற போது நல்ல பாடல்களை பார்க்குற பொழுது நம்மளை அறியாமல் 2 சொட்டு கண்ணீர் வரணும் 2 சொட்டு கண்ணீர் வந்துச்சுன்னா அதான் சாமிக்கு படைச்சது புரிஞ்சுட்டீங்களா என்ன 2 சொட்டு கண்ணீர் உன்னால் விட முடியாதாடா அப்புறம் நீ என்னடா படைக்கிற அப்படின்னு அதனால் பக்திக்கு என்ன பன்மலர் பல மலர்களை போட்டு வணங்கணும் பன்மலர் பறித்தேத்தேன் உன்னை நான் உன்னை பரவலை தெரியுதா அப்புறம் உன்னை பூ போட்டு வணங்கலை குறவார் குளவால் நிறத்தேன்று குடிகெடுகின்றேனே பெண்கள் திசையிலே போய் என்னுடைய குடும்பத்தையே அழிச்சிட்டேன் இரவு நின்று எரியாடிய எம்மிரை நம்முடைய சிவபெருமான் இருக்காரு ராத்திரியில் நள்ளிரவில் சுடுகாட்டில் நின்று ஆடுவார் சுடுகாட்டில் நின்று ஆடுவார் அதான் அவனுடைய சிறப்பு இரவு நின்று எரியாடிய எம்மிரை எரிசடை மொழிகின்ற அரவன் பாருங்க அவனுடைய சடையே எரியிற மாதிரி ஆமாம் அவனுடைய சிகையே எரியுது தெரியுதா சிகை நடராஜாவுடைய சிகை எரியிறதான் அக்னி தான் அதான் எரி சடைன்னு சொன்னது இவனை அழகாக சொல்லியிருக்கிறதுல சிவருமான் நடராஜாவாக இருக்கும்போது அவருடைய சிகை நெருப்பு தான் அக்னி சிகை எரிசடை மிளிர்கின்ற அரவன் அதில் பாம்பு எரிசடையில் பாம்பு அப்படின்னா எப்படி பாம்பு எப்பேற்பட்ட பாம்பு சடையே எரியுது அதில் பாம்பு நிற்குதுன்னா அப்போ அந்த பாம்புக்கு எவ்வளோ சக்தி இருக்குது அரவன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அரிசி எங்கண்டாமே அப்படி அவர் அந்த பாம்பையே பாதுகாக்கிறாரு எரிசடையில் பாம்பை பாதுகாக்கிறாரு அதை சேர்த்துக்கிட்டு இருக்காரு என்ன சேர்த்துக்க மாட்டாரா அதான் அர்த்தம் எரிசடையில் பாம்பை சேர்த்துக்கிட்டு இருக்காருல அதான் ஓமை எரிசடையில் பாம்பை சேர்த்துக்கிட்டாருன்னா என்ன சேர்த்துக்கிறது என்ன கஷ்டம் என்னையே அடியாராக சேர்த்துக்கிட்டாரு எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே என் ஏழமைன்னா என்ன முட்டாள்தனம் ரொம்ப ஃபூலிஷ் சரிதா ஏழமை அதனாலே எண்ணிலேன் திருநாமம் எண்ணிலேன்னா எண்ணலை சிவருமானுடைய நாமத்தையெல்லாம் நான் எண்ணலை எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்து அவனுடைய பஞ்சாட்சரத்தையும் நான் ஓதலை அவனுடைய நாமங்களையும் நாமாவளியும் சொல்லலை நாதோபாசனம் பண்ணலை அவனுடைய அஞ்செழுத்து நான் பேசலை ஏழமை அதனால் ஏன் என்னுடைய முட்டாள்தனத்தினால நன்னிலேன் கலைஞானிகள் தம்மோடும் நல்வினை நயவா நன்னிலேன் கலைஞானிகள் தம்மோடும் கலைஞானிகள் இருக்காளே அவங்களோடு நான் சேரலை கலைஞானிகளோடும் நான் சேரலை நன்னிலேன் கலைஞானிகள் தம்மோடும் நல்வினை நயவாது ஏன் நல்ல வினை எனக்கு தெரியாது நல்வினை நயவாதே நல்ல வினையை நான் நயந்ததே இல்லை விரும்பினதே கிடையாது அதனால் அவர்களோடும் சேரல மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேன் இதான் முக்கியமான வரி மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேன் நான் மண்ணிலேயே பிறந்து மண்ணிலேயே வாழ்ந்து மண்ணிலேயே சாகிறதுக்கு நான் தயார் நான் விண்ணுக்கு வர தயாராக இல்லை இப்போ வீடு பேர் அடையணும்னா விண்ணுக்கு போகணும் விண்ணுக்கு போனால் சிவபெருமான் வணங்கணும் இதெல்லாம் எதுக்கு இந்த மொபைலில் நான் பேசாமல் இங்கே இருக்கேன் சில பேர் நீங்கள் ஏப்பா ராமாயணத்துக்கு போகிற வரியா அப்படின்னு நான் பேசாமல் இங்கே இருக்கேன் ஏப்பா அதெல்லாம் இங்கே இருந்தாலும் அவ்வளோ தூரம் வந்துட்டு நான் பேசாமல் இங்கேயே படத்தில் வைக்க போங்க அப்படி அது 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 அவ்வளோதான் அவன் வாழ்க்கை இந்த புழுப்பூச்சி மாதிரி புழுப்பூச்சியெல்லாம் அந்த இடத்துக்குள்ளே தான் கிடக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு தான் போகும் அதுக்கு மேலாம் போகாது புழுப்பூச்சியெல்லாம் அதுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும் அது மாதிரி மண்ணிலே பிறந்து மண்ணிலேயே வாழ்ந்து மண்ணிலேயே மறைகிறது அதான் மண்ணிலே பிறந்து இறந்து விளைவின் நிலை அப்படி மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேன் கடைசியாக அவன் மண்ணாக போயிடுவேன் அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அண்ணல் ஆண்டுதன் அடியர் கூட்டி அதிசயங்கண்டாமல் சிவருமான் அண்ணல்ங்கிறதும் பட்டம் கொடுப்பா தெரியுதா அண்ணல் ஆண்டு என்ன அரசாண்டு தன் அடியரில் கூட்டி அதிசயங்கண்டாம் என்னையும் தன்னுடைய அடியாரை சேர்த்துக்கிட்டானே நான் எப்பேற்பட்டவன் நான் வாழ்றதுக்கு வரேன்னு சொன்னேன்னா விண்ணகம் வேணும்னு சொன்னோமா எனக்கு மண்ணே போதுங்கிற என்ன விண்ணுக்கு கூட்டிகிட்டு போயிட்டானே நான் எப்படி இருக்கேன் நான் வைராக்கியமாக இருக்கேன்
மண்ணிலே பிறந்து இறப்பதற்கு ஒருப்படுகின்றேனே. நான் இந்த பூமியிலே பிறந்து இந்த மண்ணுக்குள்ளேயே மண்ணாக போகிறதுக்கு நான் ஒருப்படுகின்றேன். ஆனால் அவன் விண்ணுக்கு என்னை அழைத்து சென்று அங்கே இருக்கிற அடியாரோடு சேர்க்க அந்த அதிசயத்தை நான் பார்த்தேன். பொத்தை ஊன் சுவர் புல் பொதிந்து உளுத்தசும் பொழுகிய பொய்க்கூரை இத்தை மெய்யெனக் கருது என்னென்று இடர்கடல் கழித்தலைப்படு சுழித்தலைப்படுவேனை. பொத்தை ஊன் சுவர், இந்த ஊன் இருக்கே இது பொத்தலாக இருக்குது. உள்ளபடிக்கு ஊன் பொத்தலாக தான் இருக்குது. லட்சக்கணக்கான தொலை இருக்குது நம்ம உடம்புல, தெரியுதா? அதான் வேர்வை வெளியே வர்றது பார்க்கலாம். வேர்வை எல்லா இடத்துலையும் வருதுல்ல, உடம்பு பூரா வேர்க்கும். அப்படின்னு அர்த்தம், உடம்பு பூரா பொத்தல் இருக்குன்னு அர்த்தம். தொலை இருக்குது. பொத்தை ஊன் சுவர், ஊந்த தசை துண்டாது, தசை சுவர் நம்ம உடம்பு. புழு பொதித்து, புழு எங்கே பார்த்தா உடம்பு பூரா புழு. உளுத்து ஒழுகிய பொய்க்கூரை, உளுத்து போனது, ரத்தம் சிந்துறது, அழுக்கு சிந்துறது, அப்புறம் பொய்க்கூரை, உடம்பே பொய்க்கூரை. இத்தை மெய்யென கருதி நின்று, இதை போய் நான் மெய்யின்னு நினைக்கிறேன். இது பொய், அவ்வளவு பொய். எங்கே பார்த்தாலும் பொத்தலாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் புழுவாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஊனாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஒழுகுது, எங்கே பார்த்தாலும் கூரை பொய்க்கூரை. இப்போ நான் இந்த போட்டுங்க பாருங்கள், இதெல்லாம் பொய்க்கூரையாக தான் கொஞ்ச நாள் தெரிஞ்சு எங்கே பார்த்தாலும் ஒழுகும், தெரியுதா? எங்கே பார்த்தாலும் ஒழுகும். அது பொய்க்கூரை தானே, இந்த உடம்பே பொய்க்கூரை தானே. பொய்க்கூரை இத்தை மெய் என கருதி, இதை போய் நான் மெய்யின்னு கருதி இருக்கிறேனே. நின்று இடர்கடல் சுழித்தலைப்படுவேனே. கடல் சுழி, கடலில் சுழி வரும்ல, அப்படி எவ்வளவோ சுழிகள் என் வாழ்க்கையில். முதல்ல எனக்கே சுழி சரியில்லை. அந்த சுழியை கடந்து கஷ்டப்படுற என்ன முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்தின் முழிச்சோதி. நவரத்னம்னு சொல்கிறார். முத்தினுடைய ஒளி, மாமணினா நீளம், அப்புறம் மாணிக்கம்னா மாணிக்கம், வைரத்த வைரம், பவளத்தின் பவளம், முழுச்சோதி. இவ்வளவும் சேர்ந்தால் என்ன ஜோதி இருக்குமோ அந்த ஜோதி, நவரத்ன ஜோதி. அத்தன் சிவபெருமான் என்ன ஜோதி? நவரத்ன ஜோதி. அதனால் அதுக்கு தான் அவனுக்கு அப்படி நவரத்னத்தில் எல்லா அணிகலன்கள்லாம் செய்து போடுறோம். அத்தன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயங்கண்டாமே. நீக்கி முன்னனை தன்னோடு நிலாவகை குரம்பொயில் புகப்பெய்து நோக்கி நுண்ணிய நொடி என சொற்செய்து நுகமின்றி விளாக்கை. நீக்கி முன்னனை, முதல்ல என்னை நீக்கிட்டார் அவர். சிவபெருமான் என்ன செஞ்சார்? முதல்ல என்னை ஆரம்பத்திலேயே நீக்கிட்டார். சில பேர் ஆரம்பத்தில் ஒன்று சேர்க்கலப்பா போயிட்டோன்றேன், தெரியுதா? சில பேர் இப்போ இதில் சேர்த்துப்பட்டு நீக்கிடுவா. சேர்த்துப்பட்டு நீக்கிறது இருக்குது, ஆரம்பத்தில் நீக்கிறதும் இருக்குது. இப்போ இவர் என்னை ஆரம்பத்தில் நீக்கிட்டார். சிவபெருமான் என்ன பண்ணார்? ஒன்றதுக்கு லாயக்கில்லை அப்படின்னு நீக்கி முன்னாலேயே ஏனை தன்னோடு நிலாவகைன்னா இல்லாதவாறு, அவரோடு சேராதவாறு முதலே நீக்கிட்டார். நீக்கிட்டா அப்புறம் எப்படி அவரோடு சேர்றது? சேராதவாறு குரம்பொயில் புகப்பெய்து என்ன செஞ்சார்? ஒரு உடம்புக்குள்ளே போட்டார். நான் உடம்புக்குள்ளே வந்துட்டேன். சேர்த்துக்கிட்டாருன்னா நான் அடியாரை அங்கே போயிருப்பேன். நான் அடியாரை போக விடாமல் நீக்கிட்டார். அடியார்லேருந்து என்னை நீக்கிட்டார். நீக்கிட்டு என்ன செஞ்சார்? ஒரு 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 குரம்பையில் ஒரு 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 உடம்புல போட்டார். என்ன அவன் பிடிச்சி தானே போடுறாரு, ஒரு உடம்புல போட்டார். குரம்பையில் புகப்பெய்து நோக்கி நுண்ணிய நொடியென சொற்செய்து நுகமின்றி விளாக்கைத்து. அதான் நுகத்தடியில் போட்டு நிலத்தை விழுவாங்க. இது நான் என்ன நுகத்தடி இல்லாமலே உழுக வச்சுட்டார். என்ன நுகத்தடி என் கழுத்தில் கிடையாது. என்ன நோக்கி நுண்ணிய நொடியென சொற்செய்த, அதெல்லாம் நுட்பமான ஒரு சொல்லி என்ன சொன்னார்? நுட்பமான ஒரு சொல். அதான் நமசிவாயங்கிற சொல் இருக்குது பாருங்கள், அதான் நுட்பமான சொல், அதான் மந்திரம். அதை சொல்லி என்னை நோக்கி நுண்ணிய நொடியென சொற்செய்து, நுட்பமான ஒரு சொல்லை எனக்கு சொன்னார். அதான் நமசிவாய என்ற சொல்லி நுகமின்றி விளாக்கைத்து, நுகத்தடி இல்லாமல் உழுக வச்ச மாதிரி என்னை எதுவும் இல்லாமல் உழுக வச்சுட்டார் இந்த பூமியில். தூக்கி என்னை மேலே உயர்த்தி பிடித்து முன் செய்த பொய்யற துகளற தெழுது சுடற்சோதி. நான் முன்னால் செஞ்ச பொய் பாவம் தீமைகள் அதையெல்லாம் நீக்கிட்டார். எல்லாத்தையும் நீக்கி என்னை உயர்த்தினார். சுடற்சோதி ஆக்கி என்னை ஆளாக்கினார். என்னை ஆக்கி ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயங்கண்டாமே. உற்ற ஆக்கையின் உருபொருள்
நம்ம ஆக்கை இருக்க உடம்பு இதில் உரு பொருள் இது உற்ற ஆக்கையின் உரு பொருள் நறுமலர் எடுதல் நாற்றம் போல் பற்றலாவதோர் நிலையிலா பரம்பொருள் அப்பொருள் பாராது. உற்ற ஆக்கையின் உருபொருள். இந்த ஆக்கையில் முக்கியமான பொருள் என்ன? சிவன். சிவன் உள்ளே இருக்கணும். நமக்கு எங்கே அதுதான் முக்கியமான பொருள். நம்ம எல்லாத்தையும் பொருள்னு நினைக்கிறோம், அதெல்லாம் இல்லை. சிவன் உள்ளே இருக்கணும். உருபொருள் நறுமலர் எடுதல் நாற்றம். நல்ல பூத்துச்சுன்னா அதுலேருந்து எப்படி மனம் வருதோ அப்படி மனம் வரும். பற்றலாவதோ நிலையிலா பரம்பொருள். இவனை நம்ம பற்ற முடியாது, நம்ம போய் பற்ற முடியாது. அதான் அவன் வந்து நம்மளை பற்றினேன், நம்ம போய் பற்ற முடியாது. பற்றலாவதோ நிலையிலா பரம்பொருள். ஏன் நிலையிலா? அவன் எங்கேயும் இருப்பேன் எங்கேயும் இருப்பேன், அவனுக்கு நிலை கிடையாது. பற்றலாவதோ நிலையிலா பரம்பொருள் அப்பொருள் பாராதே. அப்பொருள் பாராதே பெற்றவா பெற்ற பயனது நுகன்றிடும். அதனை பாராட்டாது பெற்றவா பெற்ற பயனது நுகன்றிடும் பித்தர் சொல் தெளியாமே. அதை பெற்று அதனுடைய பயனை சொல்கிறாங்கள்ல, அவங்களுடைய சொற்களையும் நான் தெளியலை, நானும் பார்க்கலை, அவனை பின்பற்றலை, மற்றவர்கள் சொல்கிறதையும் நான் கேட்கலை. பெற்றவா பெற்ற பயனது நுகன்றிடும் பித்தர் சொல் தெளியாமே. அவங்களையும் பித்தருங்கிறார். பகவானுடைய அருளை பிரிந்தவர்கள் அதை நல்ல வார்த்தை சொல்கிறாங்கள்ல, அவங்களையும் பித்தர்னு அந்த பித்தர் அதையும் நான் தெளியாமல் அத்தன் ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயங்கண்டான். அப்போ நான் வந்து நானும் கண்டுபிடிக்கலை, கண்டுபிடிச்ச பெரியவர்களையும் நான் பித்தர்னு நினச்சிக்கிட்டு அவங்க சொல்லையும் நான் கேட்கலை, அதையும் பின்பற்றலை. அப்படி இருந்தோம். அட நானாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை தெரிஞ்சவன் சொன்னதையாவது தெரிஞ்சுக்கணும். அதான் சுய புத்தி சொல் புத்தி. எனக்கு சுய புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. அப்படி இருந்தும் கூட அத்தன் ஆண்டு தன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டாமே. அவன் என்ன தன்னுடைய அடியாராக சேர்த்துக்கொண்டு அடியார்களை சேர்த்தானே. இப்போ கடைசி பாட்டு 10வது பாட்டு. இருள் திணிந்து எழுந்திட்டதோர் வல்வினை சிறுகுடில். இதை இந்த உடம்பு சொல்கிறாரு சிறுகுடில்ங்கிற. நான் அன்றைக்கே சொன்னேன், நான் மண்டபம்னு சொன்னார், சிறுகுடில்னு சொன்னார், அப்படி சொன்னால இந்த உடம்பை சிறுகுடில்னு சொன்னார், இப்போவும் சிறுகுடிலுங்கிறாரு. அப்புறம் நடமாடு மண்டபம்னாரு, நடைக்கூடம்னு சொன்னார். இதெல்லாம் அவர் இந்த உடம்புக்கு கொடுத்துருக்கிற பொருள். அவர் நடைக்கூடம். இப்போ என்ன? சிறுகுடில். இது என்ன? இருள் திணிந்து எழுந்திட்டதோர் வல்வினை சிறுகுடில். இது சின்ன குடில், சின்ன ஆசிரமம். வல்வினை இதை பூரா என்ன சுற்றி இருக்குது? வல்வினையினாலே கட்டப்பட்ட சிறுகுடில். நம்ம சுற்றி வல்வினை, நம்ம வினை தானே, இந்த வினை சூழ்ந்து இருக்குது. இருள் திணிந்து அஞ்ஞானம், அஞ்ஞான இருள் சேர்ந்து கிடக்குது நம்ம உடம்புல சேர்ந்துருக்கு. அஞ்ஞானம் இருக்கே, கணக்கு வழக்கு இல்லாத அஞ்ஞானம். இந்த மாதிரி இப்போ 2 பேரும் தேவகோட்டிலேருந்து ராமாயணம் கேட்குறக்கா வந்திருக்கா. எங்கள் உழவுக்குள்ள உள்ளவங்க, எங்கள் வீடு அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கா, வீடை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா, கோயில் கட்டிக்கிட்டு இருக்கா, எல்லா பொருளும் பொறுப்பும் அவங்க தான் செஞ்சுருக்கா. இப்போ 3 நாளைக்கு ராமாயணம் கேட்கணும்னு வந்திருக்கா. அப்போ அது அவங்க அதான் ஞானம். சில பேர் இங்கே இருக்கோ வெளியூருக்கு போயிடுவா. ஞானம் அங்கேருந்து வர்றோம், அஞ்ஞானம் இங்கேருந்து போயிருந்துருக்குதா. சில பேர் இங்கே இருக்க, நீங்கள் நடத்திக்க நாங்கள் போய்ட்டு வர்றோம் அப்படின்னு போயிடுவா. அதனால் ஞானம் என்பது வரும், அஞ்ஞானம் என்பது போகும். இப்போ இருள் திணிந்து எழுந்திட்டதோர் வல்வினை. என் உடம்பு பூரா இருள், அஞ்ஞான இருள். திணிந்துன்னா சேர்ந்துருக்கு, ரொம்ப நாளாக சேர்ந்தால் திணிந்து. வல்வினை சிறுகுடில், எவ்வளவோ வினைகள் அதெல்லாம் சேர்ந்து சிறுகுடிலாக இருக்குது இந்த வீடு. இது இத்தை பொருளெனக்கல்லி. இது இதை போய் பொருள் எனக்கு அழித்து நரகத்திலே விட போகின்றனே. இதை போய் பொருள் நினைக்கிறேனே, ஒன்றுத்துக்கு நாயக்கில் ஒரு சும்மா சின்ன கூடம் தெரியுதா இந்த உடம்பு. இதை போய் நான் பெரிய பொருளாக கருதி அதை என்ன செய்கிறேன்? அழித்து நரகத்திலே விட போகின்றனே. அதை பாதுகாத்து கடைசியாக நரகத்தில் விட போகிறேன். கடைசியாக என்னுடைய முடிவு என்ன? நரகம்தான். ஏற்கனவே நான் பாவம் செஞ்சுருக்கேன், நரகம்தான். அதனால் சின்ன குடிலாம் கிடக்கேன். இருந்தாலும் இன்னும் என்ன செய்கிறேன்? அது மாறலை. அதை அந்த உடம்போடு போய் எங்கே விழ போகிறேன்? நரகத்தில் விழ போகின்றேனை. திருளும் மும்மதில்னா முப்புறத்தை எரிச்சான சிவருமான் கோபத்தால், திருளும்னா கோபத்தால் மும்மதில் அதை எரித்தார். நொடி வரை, ஒரு நொடியில், ஒரு செகண்டில் தான் அந்த முப்புறமும் சேர்ந்து ஒன்றா இருக்கும். முப்புறமும் ஒரு செகண்டில் சேரும். அப்போ அடித்தார் மும்மதி. இடிதரச்சின பதத்தோடு செந்தி. எப்படி இடி மாதிரி இடிச்சுதான் போய் ஒரு போட்ட அம்பு. அதுக்கு முன்னால் அவருடைய சின பதத்தோடு செந்தி அருளும். செந்தினா
இங்கேருந்து நெருப்பு அந்த அம்போடு போனால் நெருப்பு. அது மட்டும் இல்லை, அவர் இங்கேருந்து வாக்குனாலே சிரித்தார். அவர் நோக்கினால் அடிப்பார், வாக்கினால் அடிப்பார், சிரிப்பினால் அடிப்பார். அப்படி செந்தியை அனுப்புனார் சிவபெருமான். இங்கேருந்து அனுப்புனார். விண்ணுலகத்தில் முப்புறம் சேர்ந்தது ஒரு வினாடி தான். அதை போய் அடித்தார்ல. சினப்பதத்தோடும் செந்தியை அனுப்பி அதை அழித்தார். அருளும் மெய்நெறி பொய்நெறி நீக்கி அதிசயங்கண்டாமே. அந்த செந்தி இன்றைக்கு எனக்கு அருள் புரிகிறது. இந்த செந்தி, சிவபெருமானுடைய செந்தி எனக்கு அருள் புரிகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். சிவபெருமான் முப்புறத்தை எரித்தவர், அந்த செந்தியை உடையவர். அந்த செந்தி எனக்கு அருள் புரிகிறது. செந்தி அருள் புரியாது, அழிக்கும். அவன் அழிக்கிறது, முப்புறத்தை அழிக்குது, எனக்கு அருள் புரிகிறது. அருளும் மெய்நெறி பொய்நெறியாக்கி அதிசயங்கண்டாமே. அந்த மெய்நெறியானது பொய்நெறி நீக்கிய. இப்போ நான் பொய்நெறி, அந்த செந்தி என் மேலே அழிக்குது, அது மெய்நெறி. அந்த மெய்நெறி என்னுடைய பொய்நெறியை நீக்கிடுச்சு. அதனால் அதிசயங்கண்டாமே, நான் அடியாரோடு சேர்க்கிற அதிசயம் எனக்கு நடந்தது. ஏன்னா அந்த பொய்நெறியை நீக்கிடுச்சு. பொய்நெறியை நீக்கினா தான் மெய்நெறி கிடைக்கும். அந்த மெய்நெறி கிடைச்சா தான் நம்ம அடியார் ஆகலாம். அப்போ தான் அடியாரோடு நம்மளை சேர்க்கலாம். அப்படி அடியாரோடு சேர்ப்பதற்கு எங்கிட்ட இருந்த பொய்நெறியை எது நீக்கிறது? அந்த செந்தி, சிவபெருமானுடைய செந்தி. அதை நீக்கி அந்த பொய்நெறி மெய்நெறி, அந்த மெய்நெறியானது என்னுடைய பொய்நெறியை நீக்கிய அதிசயம் கண்டாமே என்று. இப்போ அடியாரோடு சேரோம்னா மெய்நெறிக்கு வரணும், பொய்நெறியை நீக்கணும், பாவத்தை நீக்கணும். இந்த பாவத்தையெல்லாம் நீக்கி பொய்நெறியை நீக்கி மெய்நெறியாக்கி என்னை மெய்யடியாரோடு சேர்த்து கொண்டார். அதுதான் பெரிய அதிசயம் என்று அவர் அதிசயமாக சொல்கிறார். இது ஒரு பெரிய அதிசயம்தான். நான் மாணிக்கவாசகர் அவ்வளோ ஒரு பெரிய பல அடியார் இல்லை, அவர் ஒன்றும் சீரடியார் இல்லை, அவர் சொல்லப்போனால் ரொம்ப பெரிய அடியாரும் இல்லை. அவர் ஒரு வியாபாரமாக தான் வந்தார் இங்கே. இதுதா இது எங்கே பாடப்பட்ட பாட்டுது? திருப்பெருந்துறைலாம் பாடியிருக்காரு. திருப்பெருந்துறைக்கு வர்றபோது அவர் ஒன்றும் அடியாராக வரல, கோயில் கட்ட வரல, மெய்யடியார் இல்லை. ஆனால் பொய்யடியாரும் இல்லை அவர். ஆனால் மெய்யடியார் இல்லை. அவர் கோயில் கட்ட வரல, குதிரை வாங்கத்தான் வந்தார். அவரை ஒரு சொல் சொன்னார், ஒரு சொல்னால் ஆண்டார். அந்த ஒரு சொல் என்ன? அதான் நமச்சிவாய. அதான் ஆரம்பத்தில் இந்த பாட்டு அப்படி தான், நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க முதல்ல சொன்ன சொல். அந்த சொல்லுனால் அவரை தடுத்தாட்கொண்டு தன்னுடைய சீடனாக்கி அப்புறம் அவனை மெய்யடியாராக்கி இப்போ அடியாரோடு சேர்த்து கொண்ட அதிசயத்தை நான் பார்த்தேன். ஏன்னா நான் வர்றபோது அப்படி இல்லை, இப்போ அப்படி மெய்யடியார் ஆக்கி கொண்டார் என்ற அளவில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். வணக்கம், நன்றி.